இந்த கணக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இந்த நெஸ்டட் ஸ்கொயர் ரூட் அடிக்கல் சொல்லுவாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 555 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 555 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 555 டாட் டாட் டாட். ஓகேங்களா? பாருங்கள், இந்த கணக்கு நான் ஷார்ட்கட்னு சொன்னேன். இந்த 5 இந்த உள்ள ஸ்கொயர் ரூட்டில் என்ன இருக்கோ இந்த எக்ஸட்ரான் வந்ததுனாலே ஆன்சர் கொஷின் ஸ்கொயர் ரூட்டில் என்ன இருக்கோ அது ஆன்சர்னு சொன்னேன். பட் இன்றைக்கி அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் எக்ஸுங்களா, இந்த பக்கம் ஸ்கொயர், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்க அதை. ஓகேங்களா? அப்போது எக்ஸ் ஸ்கொயரு square root of 5 square root of 5 square root of 5 etc. இது ஸ்கொயருங்களா? ஓகே, இது பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர் ஆச்சு. இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகுங்களா? அப்போ கேன்சலேஷன் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டாட் டாட் டாட். இந்த டாட் டாட் டாட்னா இன்னும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஓகேங்களா? இது எக்ஸ் ஸ்கொயருங்களா? எக்ஸ் ஸ்கொயரு இந்த வேல்யூ அப்படியே இந்த வேல்யூ பார்க்குறதுக்கு அப்படியே எக்ஸ் தானே, எக்ஸோட இந்த இது தானே அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ங்கிறது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸுங்களா? அப்போ இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடுங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கணக்கு வந்ததுன்னா ஷார்ட்கட் சொன்னேன் உங்களுக்கு. பட் இது இன்னுமே உங்களுக்கு நல்லா நினைவில் இருக்க மாதிரி இருக்கும். இன்னுமே உங்களுக்கு நல்லா புரியும் இந்த கணக்கு இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஎன்பிசி பிஒய்க்யூ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.